எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் அவர்களை கண்டு பெரிய பெரிய கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே பயப்படுதுன்னு தான் மற்றவங்களாம் சொல்கிறாங்க. நானும் என்னோடய கருத்தை தான் மக்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே பயப்படுறாங்களா? அதாவதுங்க, நிறைய பேர் என்னென்னலாம் விவாதம் பண்ணினாங்க, கடுமையான விமர்சனங்கள் பண்ணினாங்க அப்படின்னா, விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய்க்கு அரசியல் புதுசு, விஜய் அரசியல் என்ன சாதிக்க போகிறாரு, விஜய் அரசியலுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி எக்கச்சக்கமான கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் மேலே வச்சாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இங்கேருங்க, நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். விஜய் உச்ச நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. சினிமாவை வேணான்னு சொல்லிட்டு நடிப்பெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு விஜய் வந்தாங்க. ஆனால் அரசியலில் அவங்க நடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே சினிமா போல் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கூத்தாடி விஜய் சொல்கிறீங்களே, அப்போ அரசியலில் இருந்தாலுமே நீங்கள் கூத்தாடியாக தானே இருக்கிறீங்க, ஏன் நடிக்கிறீங்க? நல்லவர்கள் போல் எதுக்கு வேஷம் போடுறீங்கன்னு கேட்குறேன் நான். இதைத்தான் மக்கள் எல்லாமே கேட்குறாங்க. மக்கள்கிட்டயே நீங்கள் மக்கள்கிட்டயே நீங்கள் கேள்விகள் கேளுங்களேன். மக்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மேடையை ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா, இந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இவங்களாம் இத்தனை வருஷமாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்களே, என்னென்ன பண்ணனாங்கன்னு சொல்லி தமிழக மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த இரு கட்சியிலுமே தாங்காது. உண்மையாகவே சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு கேள்விகள் இருக்குது. மக்களுடைய வரி பணத்தை அவ்வளோக்கு கட்டுறாங்க. நாங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா பிடிச்சி படுக்கிற வரைக்கும் சரி, உயிரோடு இருந்து இறக்க வரைக்கும் சரி, இறந்த பிற்பாடு வரி கட்டிட்டு தான் சாகிற மாதிரி இருக்குது இல்லையா? நாங்கள்லாம் இறந்தால் கூட அந்த இறந்தவங்களுக்கு பொருள் வாங்குற பாரு, அது கூட அதில் கூட வரி கட்டி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதனால் இவ்வளவு வரி பணங்களை வாங்கினா பணமெல்லாம் எங்கே போச்சு, யார்கிட்ட இருக்குது? ஒவ்வொரு திட்டங்களாக திட்டங்கள் போடுறீங்களே, அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஏன் ஒதுக்கலை? திட்டம் மட்டும் போட்டால் போதுமா? மக்களுக்கு நல்லது கிடைச்சிருமா? ஒவ்வொரு திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்கினா தான் நிதியை ஒதுக்கினா தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஊழல் பண்ணக்கூடிய ஆட்சியிலையும் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தூக்கி எரியப்பட வேணுங்கிறேன் நான். இப்போ கூட பாருங்கள், மிகப்பெரிய நியூஸாக வந்துட்டு இருக்குது. அதாவது அரசு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 888 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்க. இதை யார் பண்ணியிருப்பா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அதனால் ஊழலற்ற ஆட்சி அமையணும்னா தளபதி விஜய் அவர்களால் தான் முடியும். இதை தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும்.